இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. அதிமுகவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அக்கட்சியின் தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் வேடமணிந்த நாடக கலைஞர்கள் வலம் வந்து ஓட்டு சேகரிக்கின்றனர். அந்த வேடத்தில் பார்த்ததும் நிஜமாகவே அந்த தலைவர்கள் வந்தது போல் உணரும் மக்கள் செய்யும் செயல்களை பார்த்து நெகிழ்ந்து போவதாக நாடக கலைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நமக்கு ஏஜ் கம்மி தாங்க. நம்மளோட ரொம்ப வயசு மூத்தவங்களாம் கூட நம்ம காலில் விழுகிறது, கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு கொஞ்சம் நெருடாக இருக்கும். அதாவது தொழில் அப்போ அந்த கெட்டப் போடும்போது நம்ம அதே யோசிச்சுட்டு அதை அப்படியே இக்னோர் பண்ணி போயிடுறது தான். ரொம்ப மக்கள் மத்தியில் எப்பயுமே ரொம்ப வரவேற்பு தாங்க. எவ்வளோ இப்போ வேறு கட்சின்னு பார்க்குறது இல்லைங்க. இவரை எம்ஜிஆர் பொதுவாக கட்சின்னு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பொது தலைவராக தான் பார்ப்பாங்க எப்பயுமே. அவரை வேறு எந்த கோயில் நிகழ்ச்சியில் ஆடும்போது கூட அது மற்ற கட்சிகளோட நிகழ்ச்சியாக கூட இருக்கும். மற்ற கட்சிகள் தான் ஸ்பான்சரே பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணால் கூட எம்ஜிஆர் பாட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பொது தலைவராக தான் எப்பயுமே பார்ப்பாங்க. அதனால் மக்கள் மனசில் இவரை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே மார்க்கெட் போட்டு குறையாது. 55க்கு மேலே இருக்கிறவங்க தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல முடியலைங்க. இப்போ சின்ன பசங்க கூட பார்த்தாங்கன்னா கூட அந்த ஸ்டைல் எப்படி ரஜினியோட ஸ்டைல் இருக்குதோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறத அவங்க இன்ன வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. குழந்தைங்க முதற்கொண்டுமே அதை ரொம்ப விரும்பி அதை பார்ப்பாங்க. ஒரு 25 வயசு பையன் கூட 30 வயசு பையன் கூட தலைவரே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வரவேற்பு எப்பயுமே இருக்கும். அதுவாக தான் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் நெகிழ்தாக தான் இருக்கும் எங்களுக்கு எப்பயுமே. அம்மா வந்துருக்கும்போது ஒரு டைம் தருமபுரியில் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போவே பார்த்துட்டு மனம் ரொம்ப நெகிழ்ந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி எடப்பாடி போது கொமரபாலத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அப்போவுமே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. வழக்கமாக அவர் வரும்போது பாட்டை நிறுத்திடுவாங்க. அவர் ஓட்டிட்டு பாட்டு நிறுத்தினாங்க. நிப்பாட்ட வேண்டாம், அந்த பாட்டை போடுங்க பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், அவரும் உட்காந்து பார்த்துட்டு போனோம். எடப்பாடியார் எங்களுக்கு வரவேற்புலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு இன்னும் அந்த மதிப்பு மரியாதை இன்னும் குறையில, இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாவோட கொள்கை பிரபாரம் நல்லா போயிட்டே தான் இருக்குது. அமோகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் பேர் கெட்டு போகல. அம்மாவோட வரவேற்பு அதிகமாக இருக்குது. எல்லா ஊருக்கும் போவோம் நாங்கள். இந்த ஊருன்னு கிடையாது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் திருநெல்வேலி, எல்லா பக்கமும் போவோம் நாங்கள். அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அம்மா இறக்கலன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது. என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து அழுகுறாங்க. அம்மா நேர்லேயே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட மனசில் இன்னும் அம்மா நிறைவாக குடியிருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் மக்களுங்களாம் அம்மா பார்த்து எல்லாருமே காலில் உழுகுது, அழுகிறது, இதெல்லாம் அவங்க பண்ணும்போது நம்மளை எதிர்பார்க்காம நம்ம மனசு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அம்மாவுக்கு இந்தளவுக்கு மரியாதை கிடைக்கும் போது